தமிழக மக்களுக்கு வணக்கம். நான் பேசிக்கலி கிறிஸ்டியன். என் பேர் ஆண்டனி தாமஸ். நான் ஒரு இந்து மதத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பில் குரு ஆறுமுகவேல்னு பேரை வச்சு திருப்பதிக்கு மினிமம் 250 300 வாட்டி போயிட்டு வந்திருக்கேன். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கோயில்களுக்கும் போயிட்டு வந்திருக்கேன். பெரிய பெரிய கோயில்கள் எல்லா ஆலயங்களுக்கும் போயிட்டு வந்திருக்கேன். நிறைய தர்காவுக்கு போயிட்டு வந்திருக்கேன். கிறிஸ்டியானிட்டியாகவும் நிறைய இடங்களை சுற்றியிருக்கேன். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, மக்களுக்கு ஒரே ஒரு உண்மையை மட்டும் நான் விளக்கி சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச சில ரகசியங்களை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுல எனக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. சந்தோஷமான ஒரு விஷயமா அமையுது. ஒவ்வொரு குடிமகனும் ஒவ்வொரு மகனும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு தெய்வத்தை காலையில் போய் டச் பண்ணுங்க. மார்னிங் 5 to 7 டச் பண்ணிருங்க. இந்த தெய்வத்தை போய் தொடும்போது என்ன ஆகும்னா, ஒரு மிகப்பெரிய ஆறா உங்கள் உடம்புல அடிக்கும். அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் வேறு எக்ஸ்ட்ரீமிட்டியான ரெஃப்ரெஷ்மெண்ட். நீங்கள் யோசிக்க வேண்டிய செயலை உங்கள் தெய்வம் உங்களுக்கு பிரெயினை சரியாக டியூன் பண்ணி தரும். நிறைய பேர் எப்படி யோசிக்கணும், நாங்கள் யோசிக்க தெரியாது, எங்களுக்கு யோசிக்க வரல, பிரச்சனைகள் இருக்கும்னும் போது இன்னும் நிறைய பேர் கமெண்ட்டில் போட்டாங்க, இந்த மாதிரி சார் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறீங்க அப்படின்ட்டு. இல்லைங்க, சாதாரணமாக யோசிக்கிறேன். நாங்கள் ஸ்கெட்ச் இன்னும் நான் பண்ணுறதா இருந்தால் லண்டன் அம்பாசிடர்ஸ் கூட்டு வந்து, இன்டர்நேஷ்னல் அம்பாசிடர்ஸ் கூட்டு வந்து, இன்டர்நேஷ்னல் என்ஜிஓஸ் கூட்டு வந்து ஒரு 500 பேரை உட்கார வச்சு தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் பிரித்து கெடாசிடுவாங்க. ஆனால் இறைவன் சொல்கிறத மட்டும் கேட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன். வேர்ல்டுடைய காம்படிஷன் எங்கே போயிட்டுருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நாம் வேலை செய்ய வேண்டிய நுகர்வுகளுக்கு வேறு இல்லைங்க. நான் ரசிகனாக இருக்கேன், நான் பாட்டு பாடுவேன், நான் டான்ஸ் ஆடுவேன், நான் குத்தாட்டம் போடுவேன். உங்களுடைய பர்சனல் ஹாபிஸ் வேறு, பேட்ரியாட்டிசம் வேறு. தேசப்பற்றுன்றது என்னென்னா, நம்ம கண்களால் மகாத்மா காந்தியோ மகாபாரத நம்ம பாரதியாரையோ பார்த்ததில்லை, கட்டுபொம்மனை பார்த்ததில்லை, கண்களால் பார்த்ததில்லை. அப்படி பார்த்து ஒருத்தனை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த பேட்ரியாட்டிசம் வந்துடும். இந்த பேட்ரியாட்டிசத்தை யார் கொடுப்பாங்க? இன்றைக்கி நமக்கு மனசில் யார் விதைப்பாங்கன்னா, இறைவன். நான் ஒவ்வொரு சித்தர் ஆலயங்களுக்கும் போய் மனசில் ஒரு சின்ன வேண்டுதல் வச்சுருப்பேன். நாட்டில் எவ்வளோ அவலம் நடக்குது. மணிப்பூரில் ஒரு பெண்ணை நியூடாக ஓட விடுறாங்க. எவ்வளோ பெண்கள் கொடூரமாக ரேப் பண்ணுறாங்க. என்ன சாமி பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கன்னு கேட்பேன். நீங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்கேன், மனசார கேட்டிருக்கேன். இந்த செய்திகளை பார்த்துட்டு தள்ளி விட்டு போகிறதுக்கு மனசே வராது. கொடூர எண்ணங்கள் ஏன் வருது அப்படின்னா, அவன் இறைவனை போய் தொடாததான் காரணம். கவர்மெண்ட் என்ன தான் ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல், ஹெட் ஷாப்பிங், மர்டர் என்ன கொடுத்தாலும், எக்ஸ்ட்ரீமிட்டியான பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும், அமெரிக்காவில் திடீர்னு கன் எடுத்துகிட்டு எல்லாரையும் சுட்டுட்டாங்க அவன் சூப்பர் மார்க்கெட்டில். ஒரே ஒரு காரணம் என்னென்னா, மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய தூய்மை இல்லாமல் போகிறதான் காரணம். அவன் சர்ச்சுக்கு போயிருந்தானா அந்த பிரச்சனை பண்ணியிருக்க மாட்டான். சர்ச்சுக்குள்ளே போய் இருக்கவங்களாம் சுட்டிருக்கான். அதாவது எதுக்கு இதை சொல்கிறேன்னா, மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய தூய்மை வெள்ள 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 அழுக்கான எண்ணங்கள்லாம் போயிடும். தேசப்பற்று வந்துடும், குடும்பப்பற்று வந்துடும், நாடு முழுக்க ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுரும். இந்த கொள்கைவாத அரசியலை மேலே நார்த் இந்தியாவில் பண்ணுவாங்க, அது கிடையாது. எல்லா ரிலீஜியஸுக்கும் போய் பாருங்கள், ஜெயின் மதத்தை போய் பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நான் எல்லா கோயில்களுக்கும் போயிருக்கேன். நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் போகாத கோயில்கள் கிடையாது. என்ன ஒரு உண்மையை கண்டுபிடிச்சேன்னா, நாம் முதல்ல நேர்மையாக வாழணுன்றது அந்த இறைவன் சொல்லிக் கொடுப்பாங்க. எல்லா இறைவனும் ஒரே இறைவன் தான், சிங்கிளாக ஒரே மதம் தான். மனம்ன்ற ஒரு மதம், மனசாட்சியில் ஒரு மதம். இப்போ இந்த மனம் கிளியாரிட்டி ஆகிடுச்சுன்னா பிரெயின் பர்ஃபெக்டாக வேலை செய்யும். அறிவு புரட்சி, தெய்வத்தை தொடுறதும் அறிவு புரட்சி. இந்த தெய்வத்துக்கு மேலே நான் தெய்வனை பெரிய ஆளா அட்டிப்பட்டு சுக்குநூறாகி உட்கார்ந்த பிற்பாடு சொல்வது தெய்வம் தான் நம்பர் 1. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பழைய மாடல் ஒன்று சொல்லியிருந்தாங்க. நாங்கள் இந்த எதிர்ப்பு, தெய்வங்களுக்கு எதிர்ப்புன்னு. தெய்வம் யாருன்னா, உனக்குள்ள கூடிய நல்ல மனசு தான் தெய்வம். நீ நல்லவனா மேல்நோங்கி நின்று நீ வெறுங்காலோடு நடந்து போய் உன் மக்கள்லாம் செல்வந்தர்களாக வாழ்ந்துருந்தாங்கன்னா நீ தெய்வம். நீ அப்படி வாழலை. அதை சொல்லி என்ன சொன்ன, தெய்வத்தை கொச்சப்படுத்தி என்ன பண்ண, நீ சொகுசு காரில் போன, 1 கோடி ரூபா காரில் போன. நீ தெய்வத்தை பற்றி பேச உனக்கு அருகதை கிடையாது. தெய்வத்தை தொடுற ஒருத்தருக்கு மனசாட்சி குத்தும் உறுத்தும். இங்கே ஒரே ஒரு விஷயம்தான், மனம்தான். இந்த மனதை தெளிவுபடுத்தின பிற்பாடு யோசனைகள் நிறைய வரும். கோயிலுக்கு போன உடனே கண்ணு திறந்துட்டாங்க, மனசுலாம் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு.
பிரச்சனைகள் மட்டும் கிடையாது. வளர்ச்சி தான் கோயில்ல இருக்கு. கோயிலுடைய பெரிய பாசிட்டிவிட்டியே வளர்ச்சி தான். நம்மளுடைய ஆதி காலங்கள்ல குருகுல கல்வி. குரு சொல்லிக் கொடுப்பார். இதுதான் அப்படின்னு வாழ்க்கைன்னு சொல்லிக் கொடுப்பார். வாழ்க்கைக்கு தேவையானது கிடைச்சது. இன்னைக்கு டெக்னாலஜி மாறிடுச்சு. எவ்வளோ டெக்னாலஜி மாறினாலும் நம்ம மனசு தான் சொல்லும். இது சரி தவறுன்னு. இந்த மனதை நீங்கள் எவ்வளோவுக்கு எவ்வளோ உற்சாகப்படுத்தணும்னா கோயில்களுக்கு போய் தான் பண்ண முடியும். நிறைய வீடுகளில் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் 50% சரியாக கோயில்களுக்கு போகிறதில்ல. சார் கோயில் போனால் அவ்வளோ கும்பல் சார், என்ன சார் பண்ணுறது? காசு கொடுத்தா தான் உள்ளே போக முடியும், விவிஐபி தான் பண்ண முடியும். புது ஆலயங்கள் கூட எழுப்புங்க. இல்லை டைம் உங்களுக்கே ஒரு அனலைசிங் இருக்கும். டியூஸ்டே போனால் தான் முருகர் பார்க்க முடியுமா என்ன? வேறு நாட்களே போய் பார்க்கலாம். அந்த மனது நமக்கு கூட ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, ஒரே டைமில் தான் கொண்டு போய் நிப்பாட்டணுன்ற இடம். அடிக்ஷன்ற இன்னொரு பெரிய நோய் ஒன்று இருக்குது. அடிக்ஷன் ஆகிடாதீங்க. 5 to 7 மணியில் ஏதாவது டைமில் ஒரு 10 நிமிஷம் போய் இறைவனை போய் பார்த்துவாங்க, அவ்வளோதான். அப்போ என்ன ஆகுனா அந்த பிரெயினோட ஃபங்க்ஷன் வேறு லெவலில் இருக்கும். நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்றது உங்கள் குழந்தைங்கள்கிட்ட கேளுங்க. ஒரு குழந்தைங்களை வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுடைய பேசிக் மைண்ட் செட்டை மாற்றுங்க. நல்லது செய்ய கற்றுக்குங்க. எவ்வளவு நீ நல்லது செஞ்சுருக்கின்றதை வச்சு தான் நீ நல்லவனா இல்லையான்னு தெரிய வரும். நான் ரெக்வஸ்ட் பண்ணி ஒவ்வொரு விஐபியும் 5 குழந்தை 2 குழந்தை தத்தெடுத்திருக்காங்க. நாங்கள் உதவுகரங்களில் போய் அவ்வளோ வேலையை பார்த்துருக்கோம். நான் நல்லவன் நான் சொல்ல வரல. நான் கெஞ்சி கேட்டிருக்கேன், ஐயா இந்த பர்த்டே இப்படி கொண்டாடாதீங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு. சரி தம்பி, நீங்கள் சொன்னால் செய்கிறோம். நல்லவனாக நீ வாழ்கிறதுக்கு முதல்ல யார் உறுதுணையாக இருப்பானா? தெய்வம் தான் நிற்கும். நீ நல்லவனாக வாழ்ந்துட்டு பிற்பாடு மறைஞ்சிட்ட, எங்கள் அப்பா தெய்வங்க, எங்கள் அப்பா நிறைய பேர் நல்லா இருந்திருக்காங்க, எங்கள் அப்பா நிறைய நல்லது செஞ்சுருக்காரு, இதுதான் வாழ்க்கைக்கான முறையே. அதே மாதிரி உணவுகள் துரிதம் இல்லாமல் நிறைய சின்ன சின்ன கடைகளில் நல்லாவே இருக்காது. நான் ஒரே ஒரு உண்மையாக சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. நமக்கு வரலன்றது நம்ம மனசு ஓரமாக சொல்லும். ஒரு நல்ல கடையில் போய் சாப்பிட்டு பாருங்கள். அந்த மாதிரி மாற்றி பண்ணால் நம்ம கடை ஓடிடுமே. இப்போ இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மையப்புள்ளி என்னென்னா மனம். நீ நல்லா கொடுக்கணும்னு நினச்சிட்டேன்னா உன்னோடைய சாப்பாடு நல்லா ஆகிடும். உன்னுடைய எந்த பொருளாக இருந்தாலுமே நான் தான் அதில் நம்பர் 1 நினச்சி, என்னுடைய குவாலிட்டிக்கு மேலே உலகத்தில் வேறு யாட்டி குவாலிட்டியில் நினச்சி கொடுத்துட்டிங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லை, நீங்களும் நம்பர் 1 ஆகிடுவோங்க. இந்து தெய்வம், முஸ்லீம் தெய்வம், கிறிஸ்டின் தெய்வம் எல்லோரும் ஒரே கோட்பாடு தான். ஜெயின் தெய்வம் எல்லாம் ஒரே கோட்பாடு தான். பியூரிட்டியாக நல்லவனாக மாறி எவனுக்கும் எந்த க்ரைமும் பண்ணிடாத. அந்த க்ரைம் பண்ணுறவனே நீயாக இருந்துட்டு மறுபடியும் போய் பேச முடியுமான்னு கேட்டால் கிடையாது. எல்லா க்ரைம் இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தீங்கன்னா விட்டுருங்க. மது போதையிலேருந்து சுத்தமாக விட்டுருங்க. மதுவே தொடாதீங்க. சரி, நாங்கள் எப்படி ரிலாக்ஸ் ஆகுறது? கோயிலுக்கு போங்க. 717 ஒயின் ஷாப் மூணுதுக்கு வருத்தப்படாதீங்க மக்களே. அந்த குடிகாரர்கள் அத்தனை பேரும் அப்படியே கோயிலுக்கு போயிட்டாங்கன்னா அந்த குடும்பம் சூப்பராக இருக்கும். உங்கள் ஒய்ஃப்கிட்ட இந்த வீடியோ மட்டும் காட்டுங்க. நான் சொல்லணும்னு நினச்சது இந்த தம்பி சொல்லிட்டாப்லன்னுவாங்க. நன்றி.